பல்வேறு பிரச்சனைகள் காரணமா, இன்னும் சொல்லப்போனா யாருமே இன்னைக்கு ஒரு குழந்தை பேருக்கு அப்புறம், அந்த குழந்தை பிறப்பு டெலிவரிக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பரான யுட்ரஸை டேக் கேர் பண்றதில்ல. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கர்ப்பப்பை காலத்துல சரியான மருந்துகள், சரியான ஒரு உணவு கட்டுப்பாடு கொடுத்து, கர்ப்பப்பைய முற்றிலுமாக கிளீன் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம டிஎன்சி தான் கிளீனிங் நினைச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா கிடையாது. ஸோ அப்ப கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய இந்த எல்லா விதமான பிரச்சனைகளுடைய தாக்கம், ஒரு வெளிப்பாடு தான் இந்த மாதிரி கர்ப்பப்பை இறங்கி போறது. ஸோ இந்த கர்ப்பப்பை இறக்கத்துல நிறைய பேருக்கு ஒரு 2 விதமான கர்ப்பப்பை இறக்கத்தினால பிரச்சனை அதிகமா இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா, யூரின் போகிற ஹோல்ஸில் இறங்கிட்டு யூரின் போகிறது பெரிய கஷ்டமாக இருக்கும். ட்ராப் பை ட்ராப்பாக யூரின் வருது, யூரினில் இரிட்டேஷன் அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரெக்டல் ப்ரொலாப்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு மோஷனில் சிவியரான கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், பைல்ஸ் ப்ராப்ளம் இது போன்ற